ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் 19th ஏப்ரல் 2024 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸில் டாப் கெய்னர்ஸ் பஜாஜ் ஃபைனான்ஸ், மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா, மாருதி சுசுகி. அப்புறம் டாப் லூசர்ஸ் பார்த்திங்கன்னா நெஸ்லே, ஹெச்எல் டெக்னாலஜிஸ், பஜாஜ் ஆட்டோ. இதை பற்றிய டீட்டெயில்ஸையும் பார்க்கலாம். அப்புறம் யூஎஸ் மார்க்கெட் எதுக்காக மிக்ஸ்டாக க்ளோஸ் ஆச்சுது அதையும் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு 151 பாயிண்ட் ரேலி ஆச்சுது. ஓப்பன் ஆகிறப்போ பார்த்திங்கன்னா ஒரு 140 பாயிண்ட்ஸ் கேப் டவுனில் தான் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுது. அதுக்கப்புறம் கிராஜுவலாக ரெக்கவரி இருந்துச்சு. சடனாலாம் பெரிய ரெக்கவரிஸ் எதுவும் வரல. ரொம்ப கிராஜுவலாக அது ஒரு 280 பாயிண்ட்ஸ் ரேலியை கொடுத்துச்சு. அதாவது 280 பாயிண்ட்ஸ்னால் ஓப்பனிங்க்கும் க்ளோசிங்க்கும் இடையில அந்த பாயிண்ட்ஸை நான் சொல்கிறேன். ஸ்டில் ஸ்பாட்டு தான் இந்த அளவுக்கு ரேலி ஆச்சுது. நிஃப்டி ஸ்பாட்டு, நிஃப்டி ஃப்யூச்சர்ஸை பார்த்திங்கன்னா ஸ்பாட்டை விட கம்மியாக தான் ரேலி ஆகிருக்குது. அது ஒரு 50 பாயிண்ட் அந்த மாதிரி தான் ரேலி ஆகிருக்குது. ஸ்பாட் அதோட 100 பாயிண்ட் அதிகமாக ரேலி ஆகிருக்குது. ஸோ இது ஒரு சின்ன டவுட்டு தான் க்ரியேட் பண்ணுது. ஏன்னா ஃப்யூச்சர் ரொம்ப ரேலி ஆகாததுனால மேபி ஸ்பாட்டில் இருக்கிற அந்த கெயின் அடுத்த செஷனில் குறையிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஆனால் கிஃப்ட் நிஃப்டி இப்போதைக்கு பாசிட்டிவாக தான் காட்டுது. ஒரு 75 பாயிண்ட் பாசிட்டிவில் தான் காட்டுது. ஸோ இது கொஞ்சம் பாசிட்டிவ் நியூஸை கொடுத்தாலும் அந்த நிஃப்டி ஃப்யூச்சர்ஸ், அதாவது லாங் டைமில் நிஃப்டி பெருசாக ரேலி ஆகாது அப்படிங்கிறத தான் நிஃப்டி ஃப்யூச்சர் இண்டிகேட் பண்ணுற மாதிரி இருக்குது. மார்க்கெட்டும் பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் ஃபியர் மோடில் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் ஃபியர் மோடில் எப்போல்லாம் மார்க்கெட் இருக்குதோ அதுக்கப்புறம் ஒரு நல்ல ரேலியை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா பையர்ஸ் எல்லாமே உள்ளே வருவாங்க நிறையாவே. இப்போ பார்த்திங்கன்னா எஃப்ஐஸும் டிஎஸும் பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு இன்றைக்கி பை செல் எதுவும் பண்ணல. எஃப்ஐஸ் வெறும் ஒரு 129 கோடிக்கு பை பண்ணியிருந்தாங்க. டிஎஸ் ஒரு 52 கோடிக்கு செல் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்ஸ்டிடியூஷன் பிளேயர்ஸ் எதுவும் பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ணலை இந்த ரேலிக்கு. ஸோ இது ப்ராடர் மார்க்கெட்டில் மக்கள் எல்லாமே இது ரொம்பவே விழுந்ததுனால ஒரு சப்போர்ட்டை 21,800 இது வாங்கியிருக்குது அப்படின்னு மக்கள் எல்லாம் நினைக்கிறாங்க. ஸோ அதை ஒரு சப்போர்ட் பாயிண்ட்டாக நினச்சி மக்கள் எல்லாமே பை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரீட்டெயிலராக இருக்கக்கூடிய, அதாவது பெரிய அமௌண்ட்டுக்கு வச்சு ஸ்டாக்ஸை ட்ரேட் பண்ணுற இண்டிவிஜுவல் ட்ரேடர்ஸும் இந்த ரேலிக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கிறாங்க. அப்புறம் ஸ்டாக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம சப்போர்ட்டை பார்த்துடலாம். நிஃப்டி ஸ்டில் சப்போர்ட் 22,000 தான் இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் 22,500 இருக்குது. ஸோ அதில் எந்த சேஞ்சும் இல்லை. இந்த பாக்ஸ், அதாவது 22,000 22,500ங்கிற இந்த மார்க்கை அது எப்போ வெளியே போகுதோ, இந்த பவுண்ட்லேருந்து அது எப்போ வெளியே போகுதோ அப்போ தான் உங்களுக்கு இதை விட அதிகமான ரேலியை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது எப்போல்லாம் பார்த்திங்கன்னா 22,500 தாண்டி 23,000 கிட்ட நெருங்கிட்டு இருந்துச்சோ அப்போல்லாம் பயங்கரமான செல் ஆஃபும் சரி, வேறு இந்த மாதிரி ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூஸு, அப்புறம் யூஎஸில் வர பிரச்சனைகள், இதெல்லாம் சேர்த்து மறுபடியும் மார்க்கெட்டை கீழவே தான் கொண்டு போயிட்டுருக்குது. ஸோ ரொம்ப நாளாக இதே பொசிஷனில் இருக்கிறதுனால இந்த பவுண்டை விட்டு வெளியே வரப்போ ஒரு மிகப்பெரிய ரேலியை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக இந்த பெரிய செல் ஆஃப் நடந்ததுக்கு இன்னொரு ரீசன் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா மொரிஷியஸ்க்கு இடையான அந்த டேக்ஸ் அமெண்ட்மெண்ட்டு தான். ஸோ அது இவ்வளோ நாள் நிறைய எஃப்ஐஸ்க்கு ஒரு பெனிஃபிட்டாக இருந்துச்சு, ஏற்கனவே இருந்தலாம். இப்போ இந்த லாவில் ஒரு சேஞ்ச் வந்ததுனால அவங்களுக்கு சில நஷ்டங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதோட ஒரு இம்பேக்டில் தான் எஃப்ஐஸ் பார்த்திங்கன்னா பெரிய அமௌண்ட்டுக்கு இவ்வளோ நாளும் செல் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே ஜியோ பொலிட்டிக்கல் ரீசன்ஸும் இருக்குது. ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையான அந்த கான்ஃப்ளிக்ட் இன்னும் புகஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. அது செட்டில் ஆன மாதிரி இல்லை. ஸோ இதெல்லாம் எப்போ செட்டில் ஆகுதோ அப்போது மார்க்கெட் இன்னும் ரேலி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு எலெக்ஷன்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மேலும் பார்த்திங்கன்னா எல்லா கம்பெனிஸும் ரிசல்ட்டை 1 by 1 போஸ்ட் பண்ணிகிட்ருக்கிறாங்க. ரீசெண்டாக இன்ஃபோசிஸ் ரிசல்ட் வந்துச்சு. அது பெரிய அளவுக்கு பாசிட்டிவாக இல்லை.
ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சேர்ந்தும் மார்க்கெட்டை வந்து கொஞ்சமாக சாப்பியாக வச்சுருக்குது. அப்புறம் ஸ்டாக்ஸில் டாப் கெய்னர்ஸை பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் வந்து பஜாஜ் ஃபினான்ஸ் இருக்கிறாங்க. அவங்க வந்து 226 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆயிருந்தாங்க. அதுக்கு ரீசன் பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட எஃப்டி ரேட்ஸ் எல்லாம் 60 பேசிஸ் பாயிண்ட் வந்து அக்ராஸ் த டென்யூர்ஸ் வந்து அக்ராஸ் மோஸ்ட் ஆஃப் த டென்யூர்ஸ் வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதாவது எஃப்டிக்கு டென்யூர்ஸ் இருக்குங்களா, ஒரு 5 வருஷம் எஃப்டி, 3 வருஷம் எஃப்டி அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி எல்லா எஃப்டிஸ்க்கும் வந்து அவங்க ஏறக்குறைய 60 பேசிஸ் பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது ரொம்பவே பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது. நிறைய பேர் வந்து எஃப்டியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து இது கொடுக்குது. அப்புறம் வந்து மஹிந்திரா பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து நிறைய வெஹிக்கிள்ஸ்க்கான வெயிட்டிங் பீரியட் வந்து 1 மந்த் வந்து சடனாக ரிடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதனால் நிறைய புக்கிங்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி அவங்களோட மெயின் பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா டிராக்டர் சேல்ஸ் தான். அது வந்து 40 லட்சம் அப்படிங்கிற மார்க்கை வந்து தாண்டியிருக்கு. இது வரைக்கும் மொத்தமாக அவங்க ஒரு 40 லட்சம் வெஹிக்கிள்ஸ் வந்து விற்றுருக்குறாங்க. அதாவது 40 லட்சம் டிராக்டர்ஸ் வந்து விற்றுருக்குறாங்க. வேர்ல்டு வைடாக பார்த்திங்கன்னா டிராக்டர் சேல்ஸில் இவங்க தான் ரொம்பவே லீடிங்கில் இருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்களோட XUV 3XO அப்படிங்கிற புது வெஹிக்கிளும் வந்து அவங்க ரீசெண்டாக லான்ச் பண்ணுறதா இருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே சேர்ந்து மஹிந்திராவுக்கு இந்த ரேலியை கொடுத்துருக்குது. ஒரு 57 பாயிண்ட் வந்து ரேலியாக இருக்குது. அப்புறம் மாருதி சுசுக்கி பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட அதாவது அவங்களோட மோஸ்ட் செல்லிங் வெஹிக்கிளான ஸ்விஃப்ட்டுக்கு வந்து ஃபேஸ் லிஃப்ட் கொடுக்குறாங்க. அதாவது 4th ஜென்ரேஷன் ஸ்விஃப்ட்டை வந்து அவங்க ஃபேஸ் லிஃப்ட் புக்கிங் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது கூடிய சீக்கிரம் அதாவது அன்அஃபிஷியலாக ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸாக பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்விஃப்ட் ஃபேஸ் லிஃப்ட் வந்து இப்போ அதிகமாக செல்லிங்கில் இருக்கிற டாடா பஞ்ச் அப்படிங்கிற வெஹிக்கிளுக்கு வந்து ஒரு போட்டியாக அமையுங்கிறது எல்லாரோட பொதுவான கருத்தாக இருக்குது. அப்புறம் வந்து நெஸ்லே பார்த்திங்கன்னா ஒரு 24 பாயிண்ட் வந்து விழுந்திருக்குது. இது வந்து டாப் லூசர்ஸில் ஒன் ஆஃப் த ஸ்டாக் அன்றைக்கி அமைஞ்சிருக்குது. ஸோ இதுக்கு ரீசன் பார்த்திங்கன்னா ரீசெண்டாகவே நெஸ்லேயில் வந்து ஒரு நியூஸ் போயிட்டுருக்குது. அதாவது குழந்தைங்களுக்கு கொடுக்குற அவங்களோட ப்ராடக்டான செர்லாக்கில் அதிகமான அளவுக்கு அவங்க வந்து சுகரை ஆட் பண்ணியிருக்கிறதா ஒரு குற்றச்சாட்டு அவங்க மேலே ஒரு ரீசெண்டாக ஒரு 3-4 டேஸாக போயிட்டுருக்குது. ஸோ இப்போது FSSAI அதாவது இந்தியாவோட ஃபுட் சேஃப்டி அண்டு ஸ்டாண்டர்டு ரிலேட்டட் ஆர்கனைசேஷன் வந்து முன் வந்து இது விசாரிக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது மேபி அவங்க வந்து கில்ட்டியாக இருந்தாங்க அப்படின்னு நெஸ்லே வந்து இந்த மாதிரி அந்த குற்றச்சாட்டுப்படி அவங்க ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா நெஸ்லேவோட ஸ்டாக்கு இன்னுமே விழுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அப்புறம் வந்து HCL டெக்னாலஜிஸை பார்த்தோம் அப்படின்னா ஒரு 19 பாயிண்ட் வந்து விழுந்திருக்குது. ரீசெண்டாக இன்ஃபோசிஸ் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ரிசல்ட்டு போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட ரிசல்ட் வந்து எதிர்பார்த்ததை விட பாசிட்டிவாக தான் இருந்துச்சு. எல்லோரும் நெகட்டிவில் ரிசல்ட்டு போஸ்ட் பண்ணுவாங்கன்னு நினச்சாங்க. பட் பாசிட்டிவாக தான் ரிசல்ட் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. பட் சில ப்ரோக்கர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க எஸ்டிமேஷனை விட அதிகமாக போஸ்ட் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. சில பேர் வந்து அவங்க எஸ்டிமேஷனை மீட் பண்ணல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க கைடன்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருந்தாங்க. 1 to 3% தான் வந்து கைடன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ ரெவன்யூ கைடன்ஸும் வந்து இந்த அளவுக்கு ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்கிறதும் ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக பார்க்கப்படுது. பட் நெகட்டிவாக போஸ்ட் பண்ணாமல் பாசிட்டிவாக போஸ்ட் பண்ணதுக்கு இன்னொரு காரணம் எல்லோரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா TCS, இன்ஃபோசிஸ், விப்ரோ. ஸோ இந்த 3 கம்பெனியும் சேர்த்து ஏறக்குறைய 64,000 எம்ப்ளாயிஸ் வந்து ஃபினான்ஷியல் இயர் 24 வெளியே போயிருக்கிறாங்க. ஸோ இது வந்து எம்ப்ளாயிஸாக வெளியே போயிருக்கலாம், இல்லை வந்து லே ஆஃபில் கூட வெளியே போயிருக்கலாம். ஸோ அதை பற்றி தெளிவாக டீட்டெயில்ஸ் இல்லை. பட் 64,000 எம்ப்ளாயிஸ் வந்து வெளியே போயிருக்கிறாங்க. அந்த கவுண்ட்டு குறைஞ்சிருக்குது. ஸோ இதுவும் ஒரு காரணம் அவங்க வந்து பாசிட்டிவாக ரிசல்ட்டு போஸ்ட் பண்ணதுக்கு. ஐடி கம்பெனிஸ் எல்லாமே வந்து பயங்கர ப்ரெஷரில் இருக்குது. யூஎஸில் கூட பார்த்திங்கன்னா ரீசெண்ட் டேஸில் வந்து ஐடி கம்பெனிஸ் வந்து ரிசல்ட் போஸ்ட் பண்ணாங்க, பெரிய அளவுக்கு பாசிட்டிவாக இல்லை. ஸோ அதோட ஒரு இம்பேக்டும் சேர்ந்து இந்தியாவில் இருக்க ஐடி கம்பெனிஸ் மேலே ப்ரெஷரை கொடுத்துருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்ஃபோசிஸோட இந்த ரிசல்ட்டும் கொஞ்சம் ப்ரெஷரை கொடுத்துருக்குது. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா HCL டெக்னாலஜிஸும் வந்து இந்த அளவுக்கு விழுந்திருக்குது. HCL டெக்னாலஜிஸ் மட்டும் இல்லை, மிச்ச எல்லா ஐடி கம்பெனிஸுமே வந்து கொஞ்சமாக நெகட்டிவாக தான் ட்ரேட் ஆகிட்டுருக்குது. அப்புறம் பஜாஜ் ஆட்டோவை பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு 216 பாயிண்ட் வந்து அந்த ஸ்டாக் வந்து விழுந்திருக்குது. அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா அவங்களோட Q4 நெட் ப்ராஃபிட் வந்துச்சு. அது வந்து 35% வந்து இன்க்ரீஸ் ஆகிருந்துச்சு.
இயர் டு இயர் பார்க்குறப்போ 1936 கோடி வந்து அவங்க ப்ராஃபிட் காட்டியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் 80 ரூபி 80 ரூபி வந்து அவங்க டிவிடெண்ட்டும் கொடுக்குறத அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இது எல்லாமே ரொம்ப பாசிட்டிவான நியூஸ் தான். ரிசல்ட்டுமே வந்து நல்ல ரிசல்ட்டை தான் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. பட் மார்க்கெட் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாக் வந்து 2.4% வந்து விழ வச்சுருக்கிறாங்க. ஸோ இதுக்கு ரீசனாக என்ன சொல்லப்படுது அப்படின்னா, பஜாஜ் ஆட்டோ வந்து ஆல்ரெடி ஓவர் வேல்யூடாக இருக்குதுன்னு எல்லா ப்ரோக்கர்ஸுமே ஃபீல் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து அந்த அவங்களோட செல் காலை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த நல்ல ரிசல்ட்னால அவங்க வந்து அவங்களோட ஸ்டாண்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணலை. ஸோ டார்கெட்டையுமே வந்து இப்போ இருக்கிற அதோட ரேட்டை விட ரொம்பவே கம்மியாக வச்சுருக்கிறாங்க. ஸோ அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, பஜாஜ் ஆட்டோவில் இருக்கிற எல்லா குட் நியூஸுமே ஆல்ரெடி ஃபேக்டர் இன் ஆயிடுச்சு. அதனால தான் அது இந்தளவுக்கு ரேலியை கொடுத்துருக்குது. ஸோ ரீசெண்ட் ஃபியூச்சரில் வந்து இது பெருசாக ரேலி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதனால் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாக் வந்து செல்லான் நியூஸில் விழுந்த மாதிரி விழுந்திருக்குது. அப்புறம் வந்து யுஎஸ் மார்க்கெட்டை பார்த்தோம் அப்படின்னா, யுஎஸ் மார்க்கெட் வந்து டவ் ஒரு 212 பாயிண்ட் வந்து ரேலி ஆச்சுது. S&P 500 ஒரு 43 பாயிண்ட் வந்து விழுந்துருந்துச்சு. நாஸ்டாக் வந்து ஒரு 319 பாயிண்ட் வந்து விழுந்துருந்துச்சு. யுஎஸ் மார்க்கெட்டை பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மிக்ஸ்டாக தான் க்ளோஸ் ஆகிருக்குது. நாஸ்டாக் வந்து இந்த அளவுக்கு விழுந்தது காரணம், நாஸ்டாக் இன்றைக்கி மட்டும் விழலை, ரீசெண்டாக ஒரு 3-4 டேஸாகவே விழுந்துட்டுருக்குது. அதேமாதிரி டவ் வந்து 3-4 டேஸாகவே ஒரு பாசிட்டிவாக தான் இருக்குது. யுஎஸ் மார்க்கெட் வந்து அந்த ஈரான் இஸ்ரேலில் ப்ராப்ளம் வந்து எஸ்கலேட் ஆகிடக்கூடாதுங்கிற ஒரு பயத்தினால ரொம்பவே ப்ரெஷரில் இருந்துச்சு. அதனால் பயங்கரமாக விழுந்துட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து கொஞ்சமாக அது அதாவது கொஞ்சமாக அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றப்போ என்ன ஆச்சுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபெட் சேர்மன் வந்து இப்போதைக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ அது மறுபடியும் மார்க்கெட்டை வந்து கொஞ்சமாக அவ்வளோ வச்சிருச்சு. ஸோ விச் மீன்ஸ் என்னென்னா, இன்னும் கொஞ்ச நாளைக்கு வந்து அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் தான் யுஎஸ் இருக்க போகுது அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்கிறாரு. முன்னாடியெல்லாம் எல்லோரும் என்ன திங்க் பண்ணாங்கன்னா, இந்த இயருக்குள்ளே 2024 முடிகிறதுக்குள்ள ஒரு 3 டைமாவது ரேட் கட் இருக்குன்னு எல்லோரும் எதிர்பார்த்தாங்க. பட் இவர் பேசுகிறத, ஃபெட் சேர்மன் பேசுகிறத பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ரேட் கட் இருக்கிறதே அதிசயம் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்கிறாரு. ஸோ அதனால் ஏற்கனவே கொஞ்சம் செல் மூடில் இருந்த மார்க்கெட்டுக்கு வந்து டெக் ஸ்டாக்ஸோட ரிசல்ட்ஸ் நிறையா வந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸோட ரிசல்ட் வந்துச்சு. அது வந்து Q4 ரிசல்ட் அந்த அளவுக்கு எதிர்பார்த்த அளவு இல்லைனால அதுவும் விழுந்துருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் சூப்பர் மைக்ரோ, என்விடியா இதோட ரிசல்ட்ஸ், அதாவது சூப்பர் மைக்ரோவோட ரிசல்ட் வந்து வரப்போகுது. அதோட ரிசல்ட் வந்து கண்டிப்பாக அவங்க வந்து நல்ல ஒரு ஏர்னிங்ஸ் வந்து போஸ்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு மார்க்கெட் நம்புறதுனால அதை வந்து 17% வந்து விழ வச்சுருக்கிறாங்க. அதோட ஒரு இம்பேக்டில் என்விடியாவும் வந்து பயங்கரமாக விழுந்துருந்துச்சு. சூப்பர் மைக்ரோ இந்த அளவுக்கு விழுந்ததில் என்விடியாவும் ஒரு 10% விழ ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எப்போவுமே இந்த அளவுக்கு பயங்கரமான ரேலியை கொடுக்குற ஸ்டாக்குகள் எல்லாமே இந்த அளவுக்கு வயலண்ட்டாக மூவ் ஆகிறது வந்து ஒரு நார்மலான விஷயந்தான். ஸோ அதனால் இந்த மாதிரி டெக் ஸ்டாக் எல்லாம் விழ ஆரம்பித்ததுனால நாஸ்டாக் வந்து பயங்கரமாக ஃபாலாக சந்திச்சிச்சு. 2% மேலே விழுந்துருந்துச்சு ஒரே நாளில். அப்புறம் டவ்வை பார்த்திங்க அப்படின்னா, டவ் வந்து அப்படியே நெகட்டிவாக ட்ரேட் ஆச்சுது. ஒரு 0.56% வந்து ரேலியாக இருந்துச்சு. அமெரிக்கன் எக்ஸ்பிரஸோட ஏர்னிங்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அவங்க நல்ல ரிசல்ட்டை கொடுத்துருந்தாங்க. ஸோ அதோட ஒரு இம்பேக்டில் டவ் வந்து ரேலி ஆச்சுது. ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.